பிரபாஸ் அடுத்த படத்தையும் 3 ஹீரோயின்ஸை விடவே மாட்டேன்ட்டாரு போல. பராசக்தி ருத்ர தாண்டம் ஆட ரெடி ஆயிருச்சு, நீங்களும் ரெடியா இருங்கன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 12 வருஷம் கழிச்சு கொடுத்த படமே ஹிட்டு, இப்போ ஒன்று பண்ணிடுவோன்னு பிளான் பண்ணிட்டாராம் சுந்தர்சி. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்திர பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஜீவாவுடைய நடிப்புல லாஸ்டா ரிலீஸ் ஆன திரைப்படம் பிளாக். பிரியா பவானி சங்கர் இதுல நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படமே ஒரு டைம் லூப் அப்படின்ற கதையை மையமா வச்சுதான் எடுத்திருப்பாங்க. இந்த படமும் ஹாரர் சப்ஜெக்டா ஒரு பிளாஸ்டிங் ஹிட் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஜீவா எந்த படமும் பண்ணாம இருந்தாரு. மலையாளத்துல பாலிமி அப்படின்ற படத்தை எடுத்த நிதிஷ் சகாதேவோடைய இயக்கத்துல தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு. இது ஜீவாவுடைய 45வது திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய போஸ்டரை ஷேர் பண்ணும் போதே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ இன்னும் இந்த படத்தில் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், ஜீவாவுக்கு ஏற்ற மாதிரியான காமெடி எலிமெண்ட்ஸ் நிறைய இந்த படத்தில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் பியூர்லி காமெடி சப்ஜெக்ட், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இது ஜீவாவுடைய ஒரு கிட்டத்தட்ட மைல்ஸ்டோன் திரைப்படம் அப்படின்றதுனால சிவா மனுஷல சக்தி அளவுக்கு ஒரு காம்போ கொடுத்து இந்த படத்தை ஹிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கூட நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் யார் யார் அப்படின்றத சீக்கிரமாகவே ஆன்போர்ட் போஸ்டர்ஸாக ரிலீஸ் பண்றோம்னு அப்டேட் பண்ணிருக்காங்க. கூடவே ஜீவாவுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 கேரக்டர்ஸ் இதுல மொத்தம். அகத்தியா அப்படின்ற படத்துக்கு அப்புறமா இந்த படத்துல தான் டுவல் ரோல் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு ஜீவா ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 1987 ரிலீஸ் ஆன நாயகன் திரைப்படத்தை மறக்கவே முடியாது. அது ஒரு எப்பிக் மூவி அப்படின்னு சொல்லலாம். மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல கமல் அவர்களுடைய நடிப்புல PC ஸ்ரீராம் அவர்களுடைய ஒளிப்பதிவில் உருவாகியிருந்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்த திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. இப்போ ஏன்பா சம்மந்தமே இல்லாமல் இந்த படத்தை பற்றி பேசுகிற, ஓ அதுதானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட் தான். எஸ், இந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் 4K ஃபார்மேட்டில் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்லாம் பண்ணி இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. நவம்பர் 7ஆம் தேதி கமலஹாசன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. எஸ், இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் 4Kல ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்லாம் பண்ணி இந்த படத்தை ஃபுல் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். நவம்பர் 7ஆம் தேதி உலகநாயகன் அவர்களுடைய பிறந்தநாள். அதனால் அதை முன்னிட்டு நவம்பர் 6ஆம் தேதி இந்த நாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி 6th தியேட்டர்ஸில் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான வேலைகளும் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இது கமலஹாசன் அவர்களுடைய ரசிகர்களை பயங்கரமாக சந்தோஷப்படுத்தியிருக்கு. சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் என்னதான் அரண்மனை, கலகலப்பு இப்படி சீரியஸாக ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட்டா அப்படின்னு எல்லாரும் பேசின திரைப்படம் மத கஜராஜா. 12 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனது நமக்கு தெரியும். ஆனால் அப்போவும் இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. திரும்ப இதே மாதிரியான ஒரு காம்போ வருமா அப்படின்னு கேட்டால் எஸ், அதுக்கு உண்டான வேலைகளையும் இப்போ சுந்தர்சி அவர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 இயக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் அடுத்தபடியாக கலகலப்பு படத்தையும் அடுத்த பார்ட் எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ விஷாலை வச்சு ஒரு படம் ரெடியாக இருக்குது. அதுக்கு உண்டான கதைகள் வேலையும் முடிஞ்சது. விஷாலும் ஓகே சொல்லிட்டாரு. அடுத்ததாக விஷால் பண்ணக்கூடிய திரைப்படமாகவும் அதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கூடவே இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி தான் இசையமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ சூப்பரான ஒரு காம்போ ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி ஒரு நல்ல பிளாஸ்டிங் ஹிட் திரைப்படத்தை உருவாக்கணுன்ற மாதிரி தான் பிளானும் பண்ணியிருக்காங்க. மேபி கலகலப்புக்கு பதிலாக இந்த படத்தையே ரீப்ளேஸ் பண்ணி விட்ருவோம், இதுவே போதும் அப்படின்னு நினச்சி ஃபுல் காமெடி இதுலேயே தெளிக்க போகிறாரா இல்லை கலகலப்பும் எடுக்க போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பராசக்தி அப்படின்ற படம் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் சுதா கோங்கராவுடைய இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் நிறைய இடங்கள்ல நடந்துச்சு. மதுரை, பொள்ளாச்சி அப்படின்னு மாறி மாறி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போது இதோடைய ஸ்கெடியூல் ஆனது சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் ஒரு தனியாக செட்டை போட்டு அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் இதுதான் ஃபைனல் ஸ்கெடியூல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நெருங்கியாச்சு. இதுக்கப்புறமா இந்த ஸ்கெடியூலுக்கு அப்புறம் எந்த ஷூட்டிங்கும் கிடையாது. டேரெக்டாக ரிலீஸ்க்கான வேலைகள் ஆரம்பிக்க வேண்டியதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் வரைக்கும் அப்படியே எடிட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமா இந்த பேட்ச் எல்லாத்தையும் கொடுத்து ஃபைனல் ஒர்க் பார்க்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு உண்டான வேலைகளை ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஜிவி பிரகாஷோட இசையில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு அப்படின்னும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுறோம் நீங்களே கேளுங்க அப்படின்ற மாதிரியும் சுதா கோங்கரா சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே நமக்கு பெரிய ஒரு அப்டேட் காத்திருக்குன்னு சொல்லலாம். சந்தீப் ரெட்டி வங்காவோடைய இயக்கத்தில் ஸ்பிரிட் அப்படின்ற படம் பிரபாஸோடைய நடிப்பில் உருவாகுது. ராஜா சாப் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா பிரபாஸ் மறுபடியும் அதில் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சது தான். இது இல்லாமல் மறுபடியும் கல்கியோடைய 2ஆம் பாகமும்
இருக்குது. இந்த மாதிரியான வேலைகள்லாம் ரொம்ப பிஸியாக இருந்துட்டுருக்காரு பிரபாஸ். திருப்தி டிம்ரே தான் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க இல்லாமல் மிர்னால் தக்கூர் இதில் இருக்காங்க அப்படின்னும், சைஃப் அலிகான் இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஹர்ஷவர்தன் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறதாகவும் அப்டேட் வந்துருந்துச்சு. இது இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் மெலோனா செபாஸ்டின் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. இதனால் இந்த திரைப்படத்தில் 3 கதாநாயகிகள் இருக்காங்க. ஆல்ரெடி தி ராஜா சாப்லேயும் அதே தான் நடக்குது, இப்போ மறுபடியும் அதே தான் நடக்குது. அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் இப்போ பிரபாஸை பயங்கரமாக கலாய்ச்சி வந்துட்டுருக்காங்க. ஈவன் இந்த படத்தில் இவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னும், சீக்கிரமாகவே இந்த படத்தை உங்களுக்காக கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அனிமல் படம்லாம் எடுத்துகிட்டு நமக்கு இப்படி ஒரு திரைப்படமாக அனிமல் படம்லாம் எடுத்துகிட்டு இப்போ பிரபாஸை வச்சு படம் எடுக்க போகிறாரு, எப்படி கொடுக்க போகிறாரோ அப்படின்ற மாதிரி குழப்பங்கள்லாம் இருந்தாலும் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கமர்ஷியல் சூப்பர் படமாக இருக்கும், ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அப்டேட் வந்திருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.